Hey, this is Venkat for venkafin.com. உங்களுக்கு அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டர்ன் பிளான் இதில் பார்த்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன் கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். எங்கள் அப்பாவோட சட்டை இது. வென் யுவர் அப்பா இஸ் நாட் தர், அட்லீஸ்ட் வேரிங் ஹிஸ் ஷர்ட் மேக்ஸ் யூ ஹாப்பி. அவ்வளோதான். ஹெல்த் இன்சூரன்ஸ் அவேர்னஸ்லாம் கிரியேட் பண்ணியாச்சுங்க. ஒரு சில பேர் என்னோட கன்சல்டிங் சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்னை வந்து அட்லீஸ்ட் தே யூஸ் மீ அஸ் அ செகண்ட் ஒப்பீனியன் கை. ஆனால் ஹானஸ்ட்லி நான் சொல்கிறேன், ஐ எம் ஸ்டார்டிங் டு லூஸ் த ட்ரஸ்ட் ஐ ஹேட் ஆன் ஐஆர்டிஐ. ஒரு ஐடி செக்டாரில் இருந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம தைரியமாக பிஸ்னஸே பண்ண பிடிக்காம தான் ஐ பிகேம் அ கன்சல்டன்ட். ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை பொறுப்பாக பண்ணுறவன்ட்ட ஒப்படைச்சிட்றேன் நான். ஐ ஹேவ் சம் ஃபியூ ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ். நாளைக்கு வேறு கெரியர் போயிட்டாலும் ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோன் எடுக்கணும். அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது. ஸோ டேர்ம் இன்சூரன்ஸாக நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் கிளைண்ட்ஸாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஐ மேனேஜிங் தட். சம் பீப்புள் டூ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் த்ரூ மீ. ஹேவிங் செட் தட், ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து ரீசெண்டாக ஐஆர்டிஏ வந்துட்டு ஒரு இது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ட்ரி ஏஜை நீங்கள் வந்து 65 வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஆல்ரெடி இந்த 10 வருஷமா 65 வயசு மேலே இருக்கவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலாமே. இது என்னமோ புதுசாக வந்த மாதிரி. த டைட்டில் இட் செல்ஃப் இஸ் ராங். இந்தியா நவ் யூ கேன் பை ஹெல்த் இன்சூரன்ஸ் ஈவன் இஃப் யூ கோர்ஸ். ஏன்னா இதனை இப்போதான் நடக்குதா என்ன? இது வந்து 10 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நடக்குது. 65 வயசு மேலே இருக்கவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கலாம். எல்லாம் பாருங்க. இது டிடி நியூஸ். ஐஆர்டிஏ ரிமூவ்ஸ் ஏஜ் கேப். இது வந்து ஓரளவு கரெக்டான டைட்டில். ஏஜ் கேப், அதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல 65 ப்ரீமியம் ப்ராடக்ட்ல 65 ஏஜ் என்ட்ரன்ஸ் ஏஜா வைக்காதீங்க, எல்லா ஏஜுக்கும் கொடுக்கலாங்கிற மாதிரி இது பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு ஒழுங்கான ரிப்போர்ட்டிங். இதில் இன்னொரு அட்டூழியம் இங்கே பாருங்க. இந்த ஜி health insurance companies will no longer be able to refuse coverage to people suffering from pre-existing medical conditions like cancer, heart, kidney failure. கேன்சர், ஹார்ட் டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர்லாம் விட்டுருங்க. நீங்கள் என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஒரு கெரட்டின் லெவல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இது கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ரொம்ப நல்ல கிளைண்ட்டு, அவங்க அம்மாவுக்கு ஒரு லங்கில் ஒரு மைனர் ஃபேப்ராய்ட்ஸ் இருந்துச்சுன்னா கிளைம் இது ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. மைனர் இஷ்யூக்கு எல்லாமே ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது. கேன்சருக்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு மொக்க கம்பெனியில் மொட்டை ப்ராடக்ட் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஃபீச்சர்னு சொல்லிட்டு கண்டென்ட் ரைட்டர் எழுதி வச்சிருக்கிறான் பாருங்க. இவனுங்களை சொல்லணும். ஒரே ஒரு நல்ல ரிப்போர்ட்டிங் வந்து இந்த இதை பற்றி எழுதியிருக்கிறது, இன்சூரிங் த ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஹிந்துவில் ரொம்ப அழகாக பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் டேட்டா சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவோட பாப்புலேஷன் வந்துட்டு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 30% ஆயிடுவாங்க. கிட்டத்தட்ட 14 கோடி பேர் நம்ம வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறோம் இந்தியாவில். அதே இது 2050 இந்த நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் கிட்டத்தட்ட 34 கோடி பேர் வந்து 60 வயசு மேலே இருப்பாங்க, சீனியர் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எத்தனை பேருக்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ஒருத்தர் தான் அதை கரெக்டாக என்ன போட்டிருக்காங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜ் கேப்பிங்கை வந்து நோ என்ட்ரி பேரியர் வைக்கிறது பெருசு கிடையாது, அஃபோர்டபுளாக இருக்கான்னு பாருங்கன்னு ரொம்ப அழகாக வந்து எழுதியிருக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ ஹூ ரோட் திஸ் பீஸ். ஹிந்து அதான் தான் சொல்கிறது, ஹிந்து இஸ் ஆல்வேஸ் குட் அட் ஜேர்னலிசம் சொல்லிட்டு. அதாவது இரிட்டேட் பண்ணக்கூடாது. எதையாவது ஒரு நியூஸ் அவன் ஒன்று பண்ணான்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு நியூஸை இவ்வளவு எழுதி அதுக்கு ஒரு ஹிட்ஸை வாங்கி பீப்புளை கன்ஃபியூஸ் பண்ணி 65 வயசு மேலே இருக்கிறவங்க நேற்றே ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சி 60 வயசு மேலே இருக்கவங்க ப்ராடக்டை மெயின்டைன் பண்ண முடிய மாட்டேங்குது. நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும், மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காகவே நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரீமியம் இப்போ 35,000 இருக்கும். உங்களுடைய 65 வயசு மேலே கண்டிப்பாக உங்களுடைய வருஷ ப்ரீமியம் வந்து 1 lakh 1.5 lakhs ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் சொல்கிறது 10 lakhs சம்மஷூடுக்கே. அதுக்கு நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பிளானை போட்டு வச்சுக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஹிந்துவில் மாத்திரம் தான் நான் என்னுடைய மனசில் இருந்தது கிளியராக சொல்லியிருக்கிறாங்க. 65 ஒரு பாரா வச்சுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து 80 வயசுல இருக்கவங்களுக்கு கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கலாம் எப்போவுமே. நம்மளுடைய கேள்வி என்னன்னா, அஃபோர்டபுளா நீங்க கொடுக்குறீங்களா, அஃபோர்டபுளான கவர் கொடுக்குறீங்களா, அதுதான் கேள்வி. ஃபார் எக்ஸாம்பிள் 65 வயசுக்கு மேல சம்மன் இன் லோ இன்கம், வசதியா இருக்கவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். சம்மன் லோ இன்கம்ல வந்துட்டு ஒரு சப்சிடி மாதிரி, இப்போ சோலாருக்குலாம் சப்சிடி கொடுக்குற மாதிரி கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்களா, அதை நான் அப்ரிசியேட் பண்ணுவேன். அதை விட்டுட்டு நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து 65 வயசு 1000 வயசுல கூட வாங்கிக்கலாம்னா இது என்ன லாஜிக் இல்லாத ஒரு பேச்சுன்னு தெரியல. ஏன்னா எனக்குவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதி இல்லாத ஒரு 20,000 கீழே ஏர்ன் பண்ணுறவங்களாம் கால் பண்ணுவாங்க. அவங்க யங் ஃபேமிலிக்கு மெயின்டைன் பண்ணும்போது சொல்லுவேன், நான் அடுத்த வருஷம் நீங்கள் ரினிவல் பண்ணாமல் இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த வருஷமே வாங்காதீங்கன்றுவேன் நான். ஒரே வார்த்தை. எதுக்கு போய் இந்த வருஷம் கட்டிட்டு அப்புறம் அடுத்த வருஷம் ரினிவல் பண்ணலாம் வேஸ்ட் அது அப்படின்றவேன் நான். அதே மாதிரி கொஞ்சம்
50,000 60,000 மார்க்ல இருக்கவங்களாம் மறக்காம ரினிவல் பண்ணணும். அதுக்கு தனி எக்ஸ்ட்ரா அதாவது 10% கூட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்குலாம் இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஈவன் பீப்புள் ஆர் ஏர்னிங் 12 lakh ஆனுவல் இன்கம் தே ஃபீல் லைக் இட்ஸ் burden ஃபார் தம். இதை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னு பார்க்கணும். அதை வந்து நியூஸா பப்ளிஷ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக தான் பார்ப்பேன் இந்த இன்சூரன்ஸ் டொமைனை. ஒரு கார்பரேட் செக்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதை விட்டுட்டு இதை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தா இட்ஸ் லைக் இந்த நியூஸ்லாம் பார்த்தா எரிச்சல் தான் வருது நமக்கு. ஸ்டில் ரிமெம்பர் ஒன் கை, திருவாரூர் சைடுன்னு நினைக்கிறேன் அவர், கால் பண்ணி போன வருஷம் அம்மா அப்பாவுக்கு ப்ரீமியம் 40,000 ரூபா ஏதோ வந்துச்சு, இந்த வருஷம் 60,000 ரூபா இருக்கு. அவர் சம்பாதிக்கிறதே 40,000 ரூபா தான். இட் ஃபெல்ட் வெரி வெரி பெயின்ஃபுல். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ப்ராடக்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுமே தவிர இந்த ஏஜ் பார லிமிட் நீக்கிட்டேன்னு சொல்றதுலாம் எனக்கு ஒரு நியூஸாவே தெரியல. ஐ டோன்ட் நோ வை திஸ் மீடியா, வாட் இஸ் ஹேப்பனிங் வித் த மீடியா, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் நான்சென்ஸ் ஜேர்னலிசம். எனிவே தேங்க்யூ ஸோ மச். அதுலேயுமே நல்ல ஆளுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, விஷயம் தெரிஞ்சவங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. இது வந்து எந்த ஆரங்கத்தில் பேசுகிறேன்னா உண்மையாகவே வந்து ஒரு 50,000 60,000 இன்கம் இருக்கவங்க எல்லாம் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கூட சீக்கிரம் வாங்கிக்கணும்னு சொல்றதுன்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஏஜ் வச்சு ஃப்ரீஸ் ஆயிரும். ஹெல்த் இன்சூரன்ஸ் வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி மெயின்டைன் பண்ண போறோம்னு தெரியல. அண்ட் இட்ஸ் லைக் எனக்கு வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் மாஃபியானே ஒரு வீடியோ போடணும்னு வச்சிருக்கிறேன் நான். இது வந்து மாஃபியா தான் இது. எல்லா எஃப்டிஐ எல்லா கம்பெனியும் வந்து நம்ம நாட்டில் நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறாங்க, வயசாகுது இங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இங்க வந்து நம்மளை வச்சு சம்பாரிச்சிட்டு போறாங்கிறது தான் உண்மை. டு பி ஹானஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. இஃப் யூ வாண்ட் டு do a consulting for health insurance, you could always message me. Thank you so much. நல்லா இருங்க.